போனால் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி நான் சொல்கிறேன். நான் எப்போ டைம் சொல்லணும் அது வரைக்கும் என் கூட இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா கணேஷ்குமார் சார் அண்ட் அங்கவன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ sir, respected Department of Commerce and the Computer Application HOD and other faculty member and my dear students. So நம்ம என்னுடைய ஃபீட்பேக் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி பர்டிகுலராக நான் அப்ரிசியேஷன் பண்ணுறேன். அவுட் சைட் காலேஜ்லேருந்து வெளியே அதர் காலேஜ்லேருந்து மேடம் இருப்பாங்க. ஸோ பட் ஆனால் நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நம்ம காலேஜ் இல்லாமல் அதர் காலேஜ் யூனிவர்சிட்டி அதர் யூனிவர்சிட்டி அதர் காலேஜஸ்லாம் சாருடைய பர்மிஷனோட பிரின்சிபலுடைய பர்மிஷனோட மேடமுடைய பர்மிஷன் ஹெச்ஓடி மேம் பர்மிஷனோட ப்ளஸ் சாருடைய ஹெச்ஓடி சாருடைய பர்மிஷனோட நீங்கள் அதர் காலேஜில் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. ஸோ ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகுங்க. ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகும்போது நிறையா நீங்கள் வந்து அவுட் புட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒர்க் பண்ணலாம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னால் கொஞ்சம் உங்களோட இருக்க முடியல. ஆனால் இருக்கணும்னு தான் காலையிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு மேனேஜ்மெண்ட் வராங்களோ அவங்களோட அப்புறம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்ற ஒர்க்கு இருக்கிறதுனால தான் எனக்கு ஆக்சுவலாக பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் நான் கொஞ்சம் பார்க்கணும் தான் நினச்சேன். வீட்டில் இருந்துட்டு நான் ஆன் பண்ணி சூர்யா காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபு ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரலையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூர்யா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது ஸ்கேர்கார்ட் காலேஜ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு காலேஜ் மூணாவது காலேஜ் ஹிந்திலி கவர்மெண்ட் காலேஜ் அது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இல்ல இஎஸ் காலேஜ். ஆமா இஎஸ் காலேஜ் விழுப்புரம் தெரியும். அவங்க வந்திருந்தாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. நான் போன அன்னைக்கு ஏசி செட் பண்ணாங்க. திரும்ப நடுப்புற ஒர்க் பண்ணவே இல்லை. திரும்ப இன்னைக்கு தான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் செமினாருக்கு தான் அந்த ஏசி ஆன் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் போன வாரமே கேட்டேன், எனக்கு ஏசி வந்து கட்டாயம் ஆன் பண்ணி ஆகணும் கேட்டேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்நேஷனல் செமினாருக்கு இன்வைட் பண்ணாங்க. கட்டாயம் நீங்கள் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நேற்று 3 ஏசி ஓட்டி விட்டாங்க. நேற்று தான் அது கிடைச்சது. இன்னைக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மணிகண்டன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல நாலி மணிகண்டன் தான் செகண்ட் பிரைஸ் நினைக்கிறேன். மணி இது வரைக்கும் வந்து நான் ஒரு 5 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்துருக்கேன். 5 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்னா இப்போ யூஜிசி டேரக்டர் சேனல் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஐஎஸ்பிஎன் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அகாடமிக் சம்மந்தத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் போகிறோம் அப்படி ரிசர்ச் சம்மந்தப்பட்டது இல்லாமல் திருக்கோயிலூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேஜ் ஏறாங்க. ஒரு பவர் பாயிண்ட் பிபிடி பர்சன்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த சரியோ தவறோ செகண்டரி. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கை வச்சு அவங்களும் என்ன பண்ணாங்க என்னால முடியும் ஒரு 10 நிமிஷம் ப்ரெசென்ட் பண்றாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து பையன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒதுங்கி போறான். அவன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் பேரே தெரியாம பாதி பேர் இருக்கான். இந்த சூழ்நிலை வந்து செகண்ட் இயர் பிள்ளைங்க, தேர்ட் இயர் ஜென்ரல் பிகாம் சி பிள்ளைங்க வந்து எல்லாமே நீட்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது வந்து நான் வந்து இது வரைக்கும் ஒரு 5-6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தி எனக்கு வந்து ஒரு 7 பிஎஸ்சி ஸ்காலர் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு வெல்கம் அட்ரஸ் ஒரு வாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டேஜ் அவங்ககிட்ட வந்து சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கை கட்டிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆகட்டும், செகண்ட் இயர் ஆகட்டும், தேர்ட் இயர் ஆகட்டும், பிகாம் சிஏ இது வந்து என்னன்னா அந்த ஸ்டாஃபுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு மோட்டிவேஷன் பண்ணியிருந்தா அந்த 1 வீக் முன்னாடி ஒரு சில பிள்ளைங்க அந்த ஜனவரி ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க நான் ஸ்டாஃப் பேசுறாங்க. அதை எப்படி எவ்வளோ வந்து அவங்க படிக்கிறது பண்ணாங்க தெரியல. அவங்க எல்லாம் பண்ணாங்க. பாலாஜி ஃபர்ஸ்ட் இயர். ஆனா வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து அது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஜென்ரலா பேசுறாங்க.
ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாபிக் வந்து அவங்களே வந்து சொந்தமாக அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு உண்டான டேட்டா எடுத்து அந்த ஜென்ரலாக பேசுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு அதுக்கு உண்டான சப்ஜெக்டுக்குள்ள வந்து இந்த உள்ள போனால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜென்ரலாக நம்மளால பேச முடியும். அது ஒரு 4 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணி நாம இண்டிவிஜுவலாக பேசுகிறவங்களுக்கு அந்த நிறைய ஜெர்னி அந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா எதிர்பார்த்ததோட இப்போ இப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்ப சயின்ஸ் காலேஜில் அது பிகாம் சிஏ அது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் வந்து இந்த லெவலுக்கு வந்து யாரும் மைக்ரோ பிரச்சனை தெரியாது. ஆனால் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லெவலுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னுடைய ஸ்காலரே வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி கொடுப்பாங்க. நீ பேசுங்க நான் பேசுறேன் சொல்லிட்டு. ஆனால் யூஜி ஸ்டூடெண்ட் பேசுறது பெரிய விஷயம். இது வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய சார்பில் வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இருக்கு. It's a time to declaration of prizes. First prize, Manikandan. Kammunirra. Certificate. எங்கள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு சிறிய மெமெண்டோ நம்ம சீஃப் கெஸ்ட் 2 பேருக்கும். நல்லா Okay, sir. First prize goes to 2 students. Okay, MBA students அதான் GR தேர்தல் சொல்லுமா. So the third place goes to Mr. M. Manikandan. மணிங்க வர்றா வர்றா. Second place goes to Civil Become CA. Selvi Janani. எங்க போடுற மணி? From Surya Group of Institutions, GR Kanaga Harshini, Kanaga Harini, and Venus Sharina. போட்டா சரி போறதுக்கு எங்கடா திரும்பிட்டு போட்டோ எடுத்தியா? போட்டோ நான் எடுத்தேன்டா, ஆனா இது பண்ணிக்கலாம் எடுத்தேன் கட் பண்ணிக்கலாம். மேடம் ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் எனக்கு வரணும். நெக்ஸ்ட் நம்ம
போயிட்டா எப்படி Good evening to everyone. Thank you for all the members, resource members, principals, sir. Thank you for giving me this opportunity. I'm really happy today. I'm returning home after I have attended nearly 4 to 6 conferences, out of which one is national conference. Last time I did not get any certificate, but today it's really happy moment for me. நான் எனக்கு ரிமூவ் பண்ணியா கோயில மாற்றி ஆரம்பிச்சிட்டான். குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து இது வரைக்கும் ஸ்டேஜ் ஏறி மைக் பிடிச்சி இது வரைக்கும் பேசுனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் பிளேஸ் அடிச்சிருக்கேன். இன்னும் வர கான்ஃபரன்ஸ்லாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு முயற்சி பண்ணுவேன். அண்ட் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரைன் ஏற்றிட்டேன். நெக்ஸ்ட் நல்லா பண்ணுவோம். இது ஏற்படி விட்ட மேம் எங்கள் ஹெச்ஓடி மேம் கார்த்திக் சார், பிரின்சிபல் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் மணி. ஓகே மணி ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். First of all, I thanks to our chief guest. Thank you so much, sir. Mr. Ganeshan and Anantharan sir. Thank you. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவினை சிறப்பு செய்து எங்களுடைய மாணவர்களுக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து செய்ததுக்கு நன்றி. நான் இந்த செமஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் செமினார் மட்டும் நடத்திக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம இன்டர்நேஷனல் செமினார் பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து எல்லா முக்கியம் அதுக்குள்ளே எடுத்து செய்து ரொம்ப சிறப்பு செய்த ஹெச்ஓடி ஆஃப் பிகாம் சிஏ மிஸ்டர் ஆண்டனி சார். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கவனி. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு சிறப்பா இவ்வளோ ஒரு கைடன்ஸோட வெரி சக்சஸ் ஈஸியா ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தது நம்ம பிரின்சிபல் சார் தான். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இன்விடேஷன்ல இருந்து நேற்று நடந்த அந்த பேனர் செக்கிங் வரைக்கும் எல்லாத்துலயுமே பார்த்து எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்து ஏமா இது மாதிரி ஏமா அவர் சொல்றது ஹார்ஷா இருக்கும், சொல்றது விஷயம் கரெக்ட். அவர் கோவப்படாதே நம்ம யோசிக்க கூடாது. ஒன்னு கூட அங்க ஓடும்போது இங்க ஓடும்போது திட்டாரு தொத்துறாரு. அது எதுக்காக இன்னைக்கு நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டேன் இத்தனை பேரையும் முடியுதா இல்ல அவர் மிரட்டி அடக்கி வச்சிருக்கா அதுதான் நீ அடங்கலாம் கிடையாது. சரியா? அந்த கிரெடிட் கோர்ஸ் அவர் பிரின்சிபல் அலோடு. ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். அவங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். நேற்று இந்த ஏசி இது பண்ணிட்டு கூட அம்மா ஏசி கூட செக் பண்ணு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் இல்லைன்னா என்ன அப்படின்னா கேட்டு செக் பண்ண சொல்லி எல்லாத்துலயுமே அவங்க பேக்ரவுண்டா இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்லி ஐ தேங்க்ஸ் டு அவர் மேனேஜ்மெண்ட் வித் சப்போர்ட் வி கான்ட் டு எனிதிங் ஹியர். ஸோ அவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிலாம் சொல்ல மாட்டேன், வாழ்த்துக்கள் தான் சொல்றேன். ஏன்னா நீங்க வளர்றீங்க, இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய கத்துக்கோங்க, இன்னும் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். நல்லா இருங்க, நல்லா இன்னும் மேல நிறைய நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வினர்ஸ். தேங்க்யூ. இது எல்லாமே ஆமா அந்த 4 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வாங்க. எங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மேல வாங்க. சும்மா வர முடியாது. ஏன்னா இந்த 4 ஸ்டாஃபும் வந்து நிறைய சட்டம் போடுவேன். என்னமா நீங்களா பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு எவ்வளவு திட்டுவேன். ஆனாலும் அவங்களோட ஒர்க்கை வந்து நிப்பாட்டினது கிடையாது. அது ரியலி அப்ரிஷியேட். அந்த காமர்ஸ் பிகாம் திட்டதெல்லாம் வாங்கிட்டும் நீங்க வந்து செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லா பெருமைகளும் ஹெச்ஓடி மட்டும் கிடையாது, உங்களுக்கு சரி. எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குதோ அவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கும்
சரி ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு உண்மையிலும் நான் நினைக்கிறது எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யணும், ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமே இருக்கணும். அது சக்சஸ் அடையிறது இருக்கும்போது இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க நம்ம பாய்ஸ் இருக்க முடியல. காரணம் என்னன்னா வெளியில ஊருக்கு பஸ் இருக்காது. நானே இங்க பார்த்துருக்கேன், அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்பான். ஒரு பஸ் விட்டுட்டாக்க அடுத்த பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. கிராமத்துக்கு போக முடியாது, அவங்கள போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு அது எல்லாரும் இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்க தாராளமா உங்களுக்கு நீங்களே அப்ளாஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிடலாமா? ஆமா, உங்களுக்கு ஆனர் பண்ணிடுவோம். நீங்களே போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. கிளாப் பண்ணுங்க. செல்லமா தீபா மேடம் வேற ஒன்றும் கிடையாது. சின்னதாக ஒரு கான்டாக்ட் பண்ணும்போது ஏன்னா காலையில் அவங்க கூப்பிடணும் தான் நினைச்ச செய்திக்கு அப்பயே விட்டாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச்.